ஏமா வடியில் நிக்க மேலே ஏறுமா. எல்லாரும் சில்லறையை வச்சுக்கிடுங்க. காலையில என்கிட்ட சில்லறை இல்ல. பழைய பஸ் ஸ்டாண்டு போவாது, புது பஸ் ஸ்டாண்ட் மட்டும் தான் போவோம். இன்னைக்கு நம்ம சில்லறை டூர்லயா நம்ம வேற கிண்டர் விட்டாச்சா. 15 ரூபாய் எடுத்து வாங்கி இப்பதானே சொன்னேன். காலங்கத்துல நான் எங்க போய் சில்லறைக்கு எங்க ஒரு பழைய பஸ் ஸ்டாண்ட் போமா. பழைய பஸ் ஸ்டாண்ட் போகுது, புது பஸ் ஸ்டாண்ட் இப்பதானே சொன்னேன். புது ஸ்டாண்ட் இப்பதானங்க சொன்னேன். 100 சில்லறை இல்லன்னு இப்பதானே சொன்னேன். காலையில சில்லறை இல்ல நான் எத்தனை வாட்டி சொல்றேன். ஒவ்வொரு ஆளுக்கும் இதே சொல்லிட்டு இருக்கோம். இப்பதான் சொல்லுங்க, ஒவ்வொரு ஆளுக்கும் இதே சொல்லிட்டு. இல்ல இல்ல சும்மா கத்திட்டே இருக்கீங்க. சில்லறை குடுக்கறது உங்களோட கடமை. யார் எவ்வளவு கொடுத்தாலும் நீங்க கரெக்டா சில்லறை குடுக்கணும். சும்மா வந்து கத்திட்டு இருக்கீங்க. உங்களோட ஒரு புதுசு இருக்கா, எங்களுக்கு ஒரு புதுசு இருக்குன்னா நானும் பாத்துட்டு இருக்கேன். எல்லா கரெக்டும் பேசாத திட்டிகிட்டே இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தம்பி டிக்கெட் எடுப்பா. என்னப்பா எங்க போனோம்? புது பஸ் ஸ்டாண்ட். இப்பதான் ஒவ்வொரு ஆளுக்கா சொல்லணுமா? ஒவ்வொரு ஆளுக்கும் காலையில ஒரு 15 ரூபாய் எடுத்துட்டு வர முடியாதப்பா. சில்லறை இல்ல பிசா கடைசியா வாங்கிக்கோ. இதே சோழியா போச்சோ. ஏன் டெய்லி வர்ற ஆளு தானே 15 ரூபாய் எடுத்துட்டு வச்சா என்ன? ஏமா படியில நிக்காத. நம்ம வாழ்க்கையில ஒரு ஆளோட கோவமா பேசிட மாட்டோமா?